அவங்க இன்ஃப்ளூயன்சரா இருந்துட்டு 39 க்ரீம் யூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க சார். யூஸ் பண்ணதோட விளைவு தெரியுதா? டார்க் ஸ்பாட்ஸ். இவங்க சொல்கிறது கரெக்டு தான். ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலனா இப்படி தான் ஆகும். எல்லாரும் இதோடைய பாசிட்டிவ் தான் சொல்கிறாங்க. நான் இதோட டேஞ்சர் சைடு சொல்லட்டுமா? ஃபஸ்ட்டு, இதை யார் யூஸ் பண்ணணும்? பேசிக் ஸ்கின் கேரில் இருக்கவங்க. கிளென்சர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருக்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் டேரெக்டாக 39 போனீங்கன்னா, 39 பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சில ரூல்ஸ். ஃபஸ்ட்டு, இதை நைட்டு தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு மார்னிங் சன்ஸ்க்ரீன் ரொம்ப மஸ்ட்டு. சன்ஸ்க்ரீன் ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஸ்கின் செம்ம ரேஷஸ் ஆகிடும். செகண்ட், ஸ்டார்ட் ஸ்லோ. வீக்லி 2 or 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் நிறைய டெய்லி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்கின் பீல் ஆகும், இரிட்டேஷன், ரேஷஸ் நிறைய வரதா செய்யும். தேர்டு, டைனி அமௌண்ட் பெஸ்ட்டு. ஒரு பீ சைஸ் ஆஃப் அமௌண்ட்டே உங்களுக்கு ஃபுல் ஃபேஸ்க்கு போதும். நிறைய போட்டால் நல்ல எஃபெக்ட் வராது, சைடு எஃபெக்ட்ஸ் தான் வரும். ஃபோர்த்து, ப்ரெக்னென்சி உமன், பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணவே கூடாது. ஃபிஃப்த்து, டோன்ட் மிக்ஸ் வித் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ். என்னோட நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ்னால் என்னென்னு தெரியலனா கேப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. அந்த இன்க்ரீடியன்ட்டோட நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய வந்துட்டு உங்களுக்கு ரேஷஸ், பிம்பிள்ஸ்லாம் நிறைய வரதான் செய்யும். சிக்ஸ்த்து, இது மற்ற க்ரீம் மாதிரி சும்மா எடுத்து அப்ளை பண்ணிடக்கூடாது. இதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதுதான் சாண்ட்விச் மெத்தட். மாய்ஸ்சரைசர், ட்ரெட்டினாய்ட், மாய்ஸ்சரைசர், இதுதான் சாண்ட்விச் மெத்தட். இந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதை எல்லாரும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் உங்களுக்கு நீட் இருந்து இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு கோல்டு ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட் எதை பற்றி பேசலான்றதை கீழே காமெண்ட் பண்ணுங்கள். See the another video.